வணக்கம். விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளோட இந்த ஒரு ஆழமான உளவியல் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அடர்ந்த இருண்ட காடு, அங்க ஒரு மரத்துல தொங்குற உடலை சுமந்துட்டு போறாரு மன்னன் விக்ரமாதித்தன். அப்போ அந்த வேதாளம் அவர்கிட்ட ஒரு சூப்பரான தார்மீக புதிர போடுது. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு பழைய கதை கிடையாதுங்க. மனத்தோட ஆழமான உணர்வுகளை பத்தி பேசுற ஒரு அற்புதமான உளவியல் பதிவு. குறிப்பா ஒரு நல்ல பகைவன் அப்படிங்கிற கான்செப்ட நாம இன்னைக்கு முழுமையா அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். விக்ரமாதித்தன் கிட்ட வேதாளம் கேட்ட அந்த சிக்கலான கேள்விய கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்ச ஒருத்தரை உங்க எதிரியா மாத்திக்கிறது எப்பவாவது புத்திசாலித்தனமா இருக்க முடியுமா? கேட்கும் போதே ரொம்ப முரண்பாடா இருக்குல்ல? நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி கடனா நாமளும் உதவி செய்யறதான இயல்பு. ஆனா இந்த கேள்விக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான உளவியல் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பாப்போம். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க முதல்ல நாம ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் நம்பி. இவன் விஜயபுரியில இருக்கிற பெரிய செல்வந்தர் சரண்யனோட பையன். ஆனா பாத்தீங்கன்னா இவன் பிறப்பிலேயே கொஞ்சம் மந்த புத்தி உள்ளவன். சின்ன சின்ன விஷயங்களை கூட புரிஞ்சுக்க ரொம்ப சிரமப்படுவான். இன்னொருத்தன் சுகுமாரன். இவன் ஒரு ஏழை விவசாயியோட பையன். ஆனா பயங்கரமான புத்திசாலி, ஈடு இணையற்ற அறிவாளி. இவங்க ரெண்டு பேரும் ஞானேந்திரர் அப்படிங்கிற குருவோட குருகுலத்துல படிக்கிறாங்க. ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த நட்பும் கிடையாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட உலகமும் முற்றிலும் வேற. இப்படி போயிட்டு இருக்கும்போது சுகுமாரனோட வாழ்க்கையில ஒரு பெரிய இடி விழுது. அவனோட சொந்தக்காரங்களே, அதாவது அவங்க பங்காளிகளே, அவனோட அப்பாவை ரொம்ப நயவஞ்சகமா ஏமாத்திடுறாங்க. இதனால அவங்க குடும்பம் ஒரு பெரிய கடன் தொல்லையில மாட்டிக்குது. இந்த வறுமையால அந்த தலை சிறந்த மாணவனான சுகுமாரன் தன்னோட படிப்பை பாதிலேயே நிறுத்திடலான்னு முடிவு பண்றான். தன் குடும்பத்தையே அழிச்ச அந்த உறவினர்கள் மேல ஒரு கடுமையான கோபமோ பழிவாங்குற எண்ணமோ அவன் மனசுக்குள்ள ஆழமா விதைக்கப்படுது. இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு இளைஞர்களும் ஒருத்தருக்கொருத்தர் எப்படி உதவிய பரிமாறிக்கிறாங்க அப்படிங்கறதுதான். நம்பியோட அப்பா சரண்யன் ஏழை சுகுமாரனோட படிப்பு செலவை ஏத்துக்கிறதோட மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாம அவனோட அப்பாவுக்கு இருந்த கடன்கள் முழுவதையும் அடைக்கிறாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட சுகுமாரன் நெகிழ்ந்து போய் தன்னோட கர்வத்தை எல்லாம் விட்டுட்டு மந்த புத்தியுள்ள நம்பிய தேடி போய் நட்பு கரம் நீட்டுறான். தன்னோட அறிவாற்றல் மூலமா நம்பிக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா மாறுறான். இந்த குருகுல பயணத்துல கால மாற்றம் எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. வெறும் ஒரு மாசத்திலேயே சுகுமாரன் மீண்டும் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகிடுறான். அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள சுகுமாரனோட அந்த ஈடுபாட்டால நம்பியும் மத்த அறிவாளிகளை போலவே சிந்திக்க ஆரம்பிச்சிடுறான். அவனும் ஒரு சிறந்த அறிவாளியா உருவெடுக்கிறான். இப்படி 5 வருஷம் ஓடிடுது. ரெண்டு பேரும் தங்களோட படிப்பை முடிச்சு முற்றிலும் புதிய மனிதர்களா, சிறந்த அறிவாளிகளா வெளியே வராங்க. எல்லாம் ரொம்ப நல்லபடியா முடியுதுன்னு நாம நினைக்கும் போதுதான் அங்க ஒரு பெரிய சிக்கல் வருது. படிப்பு முடிஞ்சு குரு கிட்ட விடை பெற நேரம் அது. சுகுமாரன் சுபாவத்துல ரொம்ப நல்ல வந்தாங்க. ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய கோபம் மட்டும் இன்னும் தீரவே இல்லை. என் அப்பாவை படுகுழியில தழன அந்த உறவினர்களை பழிக்கு பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றான். குரு ஞானேந்திரர் எவ்வளவோ எடுத்து சொல்றாரு, பழிக்கு பழின்னு போனா அதுக்கு முடிவே இருக்காது, அவங்கள மன்னிச்சுடு அப்படின்னு. ஆனா சுகுமாரன் அதை ஏத்துக்கவே மறுக்கிறான். அவன் பட்ட வலி அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமானது. இங்கேதாங்க கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அந்த நேரத்துல நம்பியோட அப்பா சரண்யன் அங்க வந்து, சுகுமாரா, நீ என்ன செய்ய விரும்பினாலும் அதுக்கு நான் முழுமையா துணை நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா குருவோ சரண்யன் கிட்ட இத பத்தி உங்க அறிவாளி பையன் நம்பிக்கிட்டேயே ஒரு யோசனை கேளுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்பி என்ன சொன்னான்னு தெரியுமா? என் அப்பா மேற்கொண்டு உதவி செய்ய விரும்புனா அவர் உனக்கு பகைவரா மாறணும், இதுதான் என் யோசனை. நம்பி சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்து அவனோட அப்பாவும் சரி சுகுமாரனும் சரி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, தனக்கு வாழ்க்கையே கொடுத்த கடன்களையெல்லாம் அடைச்ச ஒரு மாபெரும் உதவி செஞ்சவரை போய் எதிரியா நினைச்சுக்க சொல்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஆனா இங்க ஒரு மிக ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஞானேந்திரர் மாதிரி ஒரு சிறந்த அறிவாளியான குரு நம்பியோட இந்த விசித்திரமான யோசனைய கேட்டு அமைதியா சிரிச்சுக்கிட்டே அதை முழுமையா ஆமோதிக்கிறாரு. இப்போ நான் உங்ககிட்டே ஒரு கேள்வியை கேக்குறேன். இவ்ளோ புத்திசாலியான அந்த குரு ஏன் இந்த ஒரு அபத்தமான யோசனையை ஏத்துக்கிட்டாரு?
வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட கேட்ட அதே கேள்விதாங்க இது. விடை தெரிஞ்சும் சொல்லலன்னா உன் தலை சுக்குநூறா வெடிச்சிடும்னு வேதாளம் கண்டிஷனும் போடுது. ஒரு நிமிஷம் நீங்களும் யோசிச்சு பாருங்க, இந்த லாஜிக்கு பின்னால அப்படி என்ன உளவியல் இருந்திருக்கும்? சரி, விடைக்கு வருவோம். அரசர் விக்ரமாதித்தன் இதுக்கு கொடுத்த ஆழமான உளவியல் விளக்கம் உண்மையிலே பிரமாதம். அவர் ஃபோர்ஸ்ட் எம்பதி, அதாவது கட்டாயப்படுத்தப்பட்ட பச்சாதாபம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட முன்வைக்கிறாரு. அப்படின்னா என்ன? ஒரு எதிரியோட நல்ல குணங்களையும் அவங்க செஞ்ச பழைய உதவிகளையும் திரும்ப நினைச்சு பார்க்க நம்ம மூளை கட்டாயப்படுத்தப்படுற ஒரு உளவியல் செயல்முறை தான் இது. இதுதாங்க விக்ரமாதித்தன் கொடுத்த அந்த பதிலோட ஆணிவேர். இந்த நல்ல பகைவன் உளவியல் எப்படி வேலை செய்துன்னு பாப்போம். இதுல 4 படிகள் இருக்கு. 1, உண்மையாகவே ரொம்ப நல்லவரான சரண்யன் மாதிரி ஒருத்தரை எதிரியா ஆக்குறது. 2, அப்போ நம்ம மனம் அவரோட அந்த நல்ல குணங்களையும் அவர் செஞ்ச ஈடு இணையற்ற உதவிகளையும் ஆராய நிர்பந்திக்கப்படுது. 3, இப்படிப்பட்ட நல்லவரை நம்மால கண்டிப்பா வெறுக்க முடியாதுன்னு மனம் உணரும் போது அது தானாகவே மன்னிப்பை நோக்கி நகர ஆரம்பிக்குது. 4, கடைசியா இந்த குறிப்பிட்ட உணர்ச்சி பயிற்சி சுகுமாரன் மனசுல இருந்த அந்த ஒட்டுமொத்த பழிவாங்கிற எண்ணத்தையே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடுது. இந்த ஒரு விஷயம் எதை ரொம்ப தெளிவா விளக்குதுன்னா, கோபத்தோட அடிப்படை காரணத்தை சுட்டி காட்டுது. சுகுமாரனோட ஆத்திரம் எங்கிருந்து வந்துச்சு? அவனோட சொந்தக்காரர்கள் முற்றிலும் நயவஞ்சகர்கள், அவங்க கிட்ட எந்த நல்ல குணமுமே இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு குருட்டுத்தனமான எண்ணத்துல இருந்துதான். ஆனா சரண்யன் மாதிரி ஒரு தர்ம சிந்தனை உள்ளவரை எதிரியா நினைச்சு பழகும் போது சுகுமாரனால கண்டிப்பா அவரை பழிவாங்க முடியாது. அந்த பொய்யான பகைமை அவனோட மனசுல இருக்கிற வஞ்சகத்தை வேற அறுத்து அவனோட மனச முழுமையா ஒரு ரீசெட் பண்ணிடுது. இதத்தான் நம்பி ரொம்ப சரியா கணிச்சு சொன்னான். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான பகுப்பாய்விலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள் இதோ. இந்த கட்டாயப்படுத்தப்பட்ட பச்சாதாபம் குருட்டுத்தனமான வெறுப்போட சுழற்சிய உடைச்சிடுது. நாம ஒரு எதிரியோட நல்ல குணங்களை எப்ப மதிப்பிட தொடங்குறோமோ அப்போ உணர்ச்சி வசப்பட்ட கோபம் தானாவே குறைய ஆரம்பிச்சிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையான அறிவு அப்படிங்கிறது வெறும் தகவல்களை சேகரிக்கிறது மட்டும் கிடையாது. நம்பிய போலவும் சுகுமாரனை போலவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதை குணப்படுத்துறதும் சேர்ந்ததுதான். நம்ம பழங்கால கதைகள் வெறும் கற்பனை அல்ல, அதுக்குள்ள எவ்வளோ பெரிய ஆழமான உளவியல் பாடங்கள் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்றேன். உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் எதிரிய போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனா உண்மையில அவங்க உங்களுக்கு மன்னிப்போட ஆழமான சக்தியை கற்றுக் கொடுக்குறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இந்த அலசலை நாம முடிச்சுக்கலாம். தொடர்ந்து கத்துக்குவோம். நன்றி.